ஓம் சுவாமியே சரணமையப்பா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடியை சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பெட்டை துள்ளி ஆடிக்கிட்டு சிந்தக தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு பாரோமையா சபரி பாரோமையா கட்டேந்தி சபரிக்கு பாரோமையா. பம்பையிலே குளித்துவிட்டு பாவங்களை தொலைத்துவிட்டு பம்பையிலே குளித்துவிட்டு பாவங்களை தொலைத்துவிட்டு பக்தியுடன் உனை காண பாரோமையா பாரோமையா சபரி பாரோமையா கட்டேந்தி சபரிக்கு பாரோமையா. சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 26ஆம் நாள் 10/1/2000 இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் இறைவனை பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை ஆசாரசிலராக நாங்கள் வீடுகளிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தனை தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி மலர்கள் பறித்து இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற பொழுது அந்த இல்லங்களிலே லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மியுடைய அருள் நிறைந்திருக்குமாம். அருகிலே உள்ள ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்கின்ற பொழுதும் அந்த தெய்வீகத்தினுடைய சிறப்பு நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையக்கூடியது. இன்றைய தினம் சபரிமலை சாஸ்தாபுரத்திலே மாலை அணிந்து மலை யாத்திரை சென்றுள்ள சுவாமிமார்கள் அங்கே காடு மலையெல்லாம் கடந்து மலை யாத்திரைக்கு வருகின்ற பொழுது நீலிமலை ஏற்றம் ஏறுவதற்கு முன்பு பம்பா நதியிலே தீர்த்தமாடுவது. இந்த பம்பையிலே தீர்த்தமாடினால் பாவங்கள் தீர்ந்துருமாம். அந்த பம்பா நதியிலே தீர்த்தமாடி நீலிமலை ஏற்றம் ஏறுவார்கள். அவ்வாறு ஏறுகின்ற பொழுது அந்த நீலிமலையும் இந்த 5 மலைகளிலே ஒன்று கடுமையான கஷ்டத்தை கொடுக்கின்ற மலை. நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார். தேகபலந்தா பாதபலந்தா தேகபலந்தா என்றால் அவர்தன் தேகத்தை தந்திடுவார். பாதபலந்தா என்றால் அவர்தன் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. 18 படி மீது ஏறிடுவார். பகவானை கெதி என்று சரணடைவார். மதிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இவ்வாறு பக்திமயமாக சாஸ்தாபுரத்து சாமிமார்களும் ஏனைய லட்ச மக்கள் பல தேசங்களிலிருந்து பல வெளிநாடுகளிலிருந்து வந்த அடியார்கள் எல்லாம் இருமுடி சுமந்து நீலிமலை ஏறி அங்கே சரங்குத்தி சபரிபீடம் சரங்குத்தி தாண்டி 18 படிகளை அடைந்து 18ஆம் படியேறி ஐயனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்கின்ற ஒரு சிறப்பு. அந்த இருமுடியிலே கொண்டு செல்லுகின்ற நெய் தேங்காய், அந்த நெய் தேங்காயை உடைத்து நெய்யை ஒரு பாத்திரத்திலே விட்டு ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் செய்கின்றது. ஐயப்பன் நெய்யபிஷேக பிரியன். அவ்வாறு இந்த தரிசனம் செய்கின்றதாகிய
சிறந்த இந்த நாளிலே சபரிமலையிலே இருந்து ஐயப்பனுடைய சன்னிதானத்திலே இருந்து உலக மக்கள் எல்லோரும் சிவமாக வாழ வேண்டும். இந்த டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள், இந்த டான் குழுமத்தினர்கள், நேயர்கள் அனைவருக்கும் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய திருவிழாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, ஜோதிஸ்வரூபனே சரணமையப்பா, சுவாமி சரணம்.